வெல்கம் டு கிச்சன் குயின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஜவ்வரிசி ஜெல்லி. இது வந்து ரொம்ப சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா மத்தியானத்தில் ஒரு டெசர்ட் மாதிரி கொடுக்கலாம் பசங்களுக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்வீட் கூட ரொம்ப அதிகமாக போடாமல் மைல்டாக போட்டு கூட செஞ்சுக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புரியும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இந்த கப்பில் 1 கப் அளவு நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன ஜவ்வரிசி இருக்கோ நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஜவ்வரிசியை பொறுத்து 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அதனுடைய தரத்தை பொறுத்து நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நான் ஒரு 2.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், ஊற வச்சுட்டு நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போது ஒரு பேனில் நம்ம எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்தோடனே நம்ம வந்து அந்த ஜவ்வரிசியை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா ஜவ்வரிசி வந்து போட்ட உடனே அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப குட்டி குட்டியான ஜவ்வரிசி, அதனால் எப்படி இருக்குது உங்களுக்கு என்ன டைப்பில் கிடைக்குதோ நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆனால் மாவு ஜவ்வரிசி மட்டும் வாங்காதீங்க. பாருங்கள், ஜவ்வரிசி வேக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும் ஜவ்வரிசி வெந்து. இப்போ வந்து நம்ம 1 கப் அளவு ஜவ்வரிசி எடுத்துருக்கிறதுனால அதே கப்பில் 1 கப் அளவு நீங்கள் சுகர் எடுத்துக்கோங்க. சுகர் எடுத்து நம்ம வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து சுகர் கம்மியாக இருக்கட்டும்ன்றதுக்காக நான் 3/4 கப் அளவு தான் எடுத்திருக்கேன். 3/4 கப் போட்டோம்னா ரொம்ப மைல்டாக இருக்கும் சுகரு. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம இது வெள்ளையாக இருக்குல்ல, கொஞ்சம் கலர் போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து ஸ்ட்ராபெரி எசன்ஸ் ஒரு 2 சொட்டு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன எசன்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. மேங்கோ எசன்ஸ் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. அப்படி எதுவுமே இல்லைன்னா கூட ஒரு 2 பிஞ்ச் அளவு கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை வெள்ளையாகவே இருக்கணும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் அப்படியே விட்டுக்கலாம். இப்போ வந்து இது நல்லா அந்த கலர் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்ன்றதுனால நல்லா வாசனையாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போது கண்ணாடி மாதிரி வந்து நல்லா வெந்துருச்சு ஜவ்வரிசி. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு இட்லி தட்டில் ஃபுல்லாக நெய் தடவிட்டு நல்லா ஆறின பிறகு அதில் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இட்லி தட்டில் தான் ஊற்றணும்னு கிடையாது. உங்கள்கிட்ட குட்டி குட்டி கிண்ணம் இருந்தால் கூட நீங்கள் நெய் தடவிட்டு அந்த கிண்ணத்தில் இதை போட்டு நம்ம வேக வைக்கலாம். இன்றைக்கி நான் இட்லி தட்டில் வேக வைக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இட்லி பாத்திரத்தில். இப்போ நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி அதை வச்சு மூடி வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம விட்டுடணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கிக்கலாம். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம இது பண்ணிக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே எடுத்தால் கூட வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. இதை வந்து நான் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக டெசிகேட்டட் கோகோனட் நீங்கள் வந்து கடையிலேருந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து தேங்காவை நல்லா துருகிட்டு ஒரு மிக்சியில் ஒரு சுற்றிட்டு நல்லா கொஞ்சம் கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து மேலெல்லாம் நல்லா தூவி விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம ஜெல்லி சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். நம்ம கடையில் கெமிக்கல்லாம் போட்டு ஜெல்லி வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.